வச்சிருக்காங்க. என்ன 4 பேர் சாப்பிட்றாங்களா இல்லை 10-15 பேர் சாப்பிட்றாங்கன்னு தெரியல. என்ன நீ காலை செஞ்சு சாப்பாடு தட்டல் மாதிரி தெரியலையே. நேற்று நைட்ல இருந்து கிடக்கிற மாதிரி தெரியுது. எல்லாத்தையும் நம்ம கிட்ட அந்த தக்காரி தள்ளிட்டா பாத்தியா. ஆளை வர சொல்லி வேலை வாங்குறாங்க பாத்தியா. நல்லா சாமர்த்தியமா அந்த தக்காரி கூட அவன் பொண்ணு வரேன்னு சொன்னா அவளையும் அனுப்பாம இல்லை தனியாக போய் செய்ய சொன்னா இவ்வளோ ஏன் இருக்கு. நான் எப்படி இதெல்லாம் செஞ்சு பிடிக்கிறதுன்னு தெரியலையா. ஐயோ ஊருக்கு வந்தது தப்பா போச்சு. எங்கேயோ ஊரில் நாங்கள் 4 பேர் தான் இருந்தோம். என்ன கொஞ்சம் தட்டு தான் ஆகும், கொஞ்சம் ஏன் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் இவ்வளோ ஏன் யூஸ் பண்ணி வச்சிருக்காங்களே. ஷோபா முடியலையே பார்த்தோன்னே எப்படா விளக்குறதுன்னு தோணுதே. இது சாப்பிட வேற இல்லை மயக்கமாக வருது வேற. இப்போ கழுவ ஆரம்பிச்சா கூட மணி 12 போல இதெல்லாம் கழுவி முடிக்கிறதுக்கு. சரி கழுவுவான். என்ன இது கழுவுறதுக்கு சோப்பிங்கானா ஒன்றிங்கானா எங்கே வச்சிருக்காங்க தெரியல. எம்மா காலா என்ன ஏன்னு தேவைக்கு சொன்னா உட்காந்து யோசிச்சுன்னு இருக்கிறேன். என்னத்த யோசிச்சுன்னு இருக்கிற. எப்படி இங்கேருந்து கிளம்பலாம் ஊருக்கு போகலான்னு திரும்ப யோசிச்சுன்னு இருக்கிறியா. எப்படி கொஞ்சம் திரும்புமா. அத்தை சொல்லுங்க அத்தை. என்னத்த ஏன் தர சொல்லிட்டு பின்னாடி வந்து நிற்கிறீங்க. அதுவா நீ யானை வளர்க்குறியா சும்மா யானை வளர்க்குற மாதிரி ஆக்டிங் போடுறியான்னு பார்க்க வந்தேன். யானை வளர்க்குன்னு சொன்னீங்க அதெல்லாம் சரிதான். யானை வளர்க்குறது சோப்பு இல்லை ஒன்றும் இல்லை. எதை வச்சு வளர்க்குறது கையாலே வளர்க்கலாம். நானே சோப்பு எங்கே வச்சிருக்கீங்க கொடுங்க. சோப்பு தானே அதை எடுத்துன்னு வந்து தரேன். தெரிந்தா அதை புடி. என்ன தத்தை இது கறி மாதிரி இருக்கு கையில். கறித்தான் வேறன்னா உனக்கு ஸ்வீட்டாக தூக்கின்னு வரேன் நான். கறித்தான் இதில் 1 கிலோ ஆட்டுக்கறி 1/2 கிலோ சிக்கன் கறி இருக்குது. இது என்ன பண்ணுற நல்லா ஆஞ்சி சதை தனியாக எலும்பு தனியாக தனித்தனியாக பிரித்து நல்லா கொண்டு வா. என்ன என்னது நான் செய்வான். இந்த ஏன் எப்போ விளக்கு முடிக்கிறது எனக்கே தெரியல. இன்னும் 1 மணி நேரம் ஆகும் போல இதை விளக்கு முடிக்கிறதுக்கு. இதை வேறு என்கிட்ட எடுத்து வந்து கொடுக்குறீங்க. ஐயோ இதெல்லாம் நான் செய்ய முடியாது. நீங்களே அழகாக செஞ்சு எடுத்துன்னு போயிடுங்க. நீ ஏன் விளக்கு எனக்கு நேரம் பத்தாது. நீங்களே செஞ்சுருங்க அத்தை. என்னாலாம் செய்ய முடியாது. என்னால் செய்ய முடியாதுன்னு தான் உன்னை ஊர்லேருந்தே கூப்பிட்டது. நீ என்னையே திரும்ப திரும்ப செய்யின்ற. என்ன கதை இது. ஏன் விளக்கத்துக்கு முன்னாடி இதை செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் ஏன் விளக்கு புரியுதா. என்னத்தை நீங்கள் என்கிட்ட இவ்வளோ வேலை கொடுக்குறீங்க. இதெல்லாம் எப்போ செய்ய சொல்லுங்கள். ஊர்லேருந்து வந்தால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா நீங்கள் என்ன இவ்வளோ வேலை என்கிட்ட கொடுக்குறீங்க. சரி கொடுங்க செய்கிறேன். பசிக்குது வேறு என்ன பண்ணுறது. காலையில் சாப்பிடல. சரி கொடுங்க செஞ்சு வைக்கிறேன். செஞ்சு எடுத்துன்னு போய் கொடுக்குறேன் நான் திவ்யா கிட்ட. ரொம்ப வேலை செய்யறதுக்குலாம் சிலுத்துக்காத புரியுதா. நல்லா ஒழுங்காக செஞ்சு எடுத்துன்னு போய் கொடு. நான் போய் சோப்பு எடுத்துன்னு வரேன் அதுக்குள்ள. ஓகேவா. சரி சரி செஞ்சு வைக்கிறேன் போங்க. ஏன் செய்ய சொல்லியே கொள்றாங்களே. ஐயோ முடியல என்னால் பசிக்குது வேற. சாப்பிட சொல்லி கூட வேலை செய்ய சொல்லலாம். இப்பயே செய்ய சொல்கிறாங்க. காலைல சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கலாம்ல. ஊர்லேருந்து 6 மணிக்கு வாங்க 7 மணிக்கு வாங்கன்னு மட்டும் சொல்ல தெரியுது. ஒரு சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தா என்ன. காலையிலே வராங்களே சாப்பிடாம தானே வருவாங்க. ஒரு சாப்பாடு செஞ்சு வைப்போன்னு இல்லை பட்னியாக போடுறாங்க என்ன. உங்களாம் சாப்பிட்டாங்க போல இதை செஞ்சு நல்லா தட்டு பழகா பாத்திரம் கிண்ணம் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. நல்லா சமைச்சு சாப்பிட்டு நமக்கு மட்டும் எதுவும் வைக்காம வந்துருக்குறாங்க. ஐ கலாச்சித்தி எப்போ வந்தீங்க சொல்லவே இல்லை. நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்களா இல்லை எல்லாரும் வந்திருக்கீங்களா. இல்லைம்மா எல்லாரும் தான் வந்திருக்கோம். பாப்பா வித்யா மேனகா பாப்பாலாம் எல்லாம் உள்ளதான் விளாட்டுருக்காங்க. உள்ள போ விளாடு போ. ஐ ஜாலி ஜாலி. இனிமேட்டு எல்லாரும் ஜாலியாக விளாடுவோமே நாங்கள். ஜாலி சித்தி நான் உள்ளே போய் விளாட்றேன். சரிம்மா போயிட்டா உள்ள போ. சரி இந்த அத்தை வாரத்துக்குள்ள கறி ஆஞ்சி வச்சிருவோம்ல அதுக்கு ஏதாவது சொல்லும். எப்பா ஒரு வழியாக கழுவி முடிச்சாச்சு. இப்போ இந்த திவ்யா கிட்ட போய் கொடுத்துட்டு வருவோம். காக்கா பரப்பர கொக்கு பரப்பர கொண்டா பரப்பர கோழி பரப்பர பென்சில் பரப்பர. என்ன ஐசு பாப்பா அக்கா விட்டு நீ மட்டும் வித்யா பாப்பா கூடலாம் விளையாடுற. நான் வர்றதுக்குள்ள நீங்க மட்டும் விளையாட்டு இருக்கீங்க. நான் வந்தானே விளையாடலாம்ல. இல்லக்கா மேனகா பாப்பா தான் சரி அக்கா வரத்துக்குள்ள நம்ம விளையாடுனே இருப்போம். எனக்கு போர் அடிக்குது சொன்னா அதனாலதான் நாங்க விளையாட்டு இருக்கோம். நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கோ. நாங்க காக்கா பரப்பர விளையாடிட்டு இருக்கிறோம். சரி நானும் உன் கூட வந்து விளையாடுறேன். அக்கா நீங்க வந்துட்டீங்களா நீங்க சொல்லுங்க நாங்கெல்லாம் தட்டுறோம். காக்கா பரப்பர புறா பரப்பர கத்தி பரப்பர வாத்து பரப்பர கரண்டி பரப்பர. மேனகா பாப்பா அவுட் மேனகா பாப்பா அவுட் ஆயிட்டா. இல்ல நான்
பாப்பா நீ அவுட்டு, நானும் பார்த்தேனே, நீ அவுட்டு, வெளியே போ, நாங்கெல்லாம் விளையாடுறோம். சரி சரி நான் அவுட்டு தான், விடுங்க, நான் சும்மா தட்டினே இருப்பேன், நீங்க விளையாடுங்க. செல்ல பேத்திக்கல, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? பாட்டி நாங்க எல்லாரும் காக்கா பரப்பர விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிறோம். நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிம்மா சரிம்மா விளையாடுங்கம்மா, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணல. இந்த சோப்பை மட்டும் எடுத்துட்டு போய் கலாச்சித்திக்கிட்டு யாராவது கொடுத்துட்டு வாங்கப்பா. மேனகா நீ தான் அவுட் ஆயிட்டல்ல, நீ போய் கொடுத்துட்டு ஓடு, நாங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்கப்போ. நோ நோ நான் போக மாட்டேன், போங்க, என்னாலாம் அங்கே போய் கொடுத்துட்டு வர முடியாது, நாங்கள் விளையாட்டு பார்க்கணும், நீங்கள் வேற யாராவது போங்க, நான் போக மாட்டேனே. என்னம்மா நீங்கள் என்னால் நடக்க முடியல போக முடியலன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் நான் போக மாட்டேன், நீ போட்டேன்னு போக மாட்டேன்னு சொல்லின்னு இருக்கீங்க. யாராவது ஒரு ஆள் சீக்கிரம் போயிட்டு வாங்கப்பா. சரி வித்யா நீ தான் போயிட்டு வாயாம்மா. சரி பாட்டி கொடுங்க, நானே போயிட்டு வரேன். சரி சரி நீங்கள் எல்லாரும் விளையாட்டே இருங்க, நான் போய் இந்த சோப்பை கொடுத்துட்டு வரேன், திரும்ப வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் கூட. பாட்டி எனக்கு பசிக்குது, சாப்பாடு செஞ்சியாச்சா, சாப்பிட வரலாமா? இருமா இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் செஞ்சிருவோம், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். சரிங்க பாட்டி.